நமச்சிவாய. பொதுவாகவே கலை நயத்தோடவும் கற்பனை வளத்தோடவும் அடுத்தவங்களை கவர்ற மாதிரி பேசுற கடகராசி அன்பர்களே, உங்களை யாராவது புகழ்ந்து பேசிட்டா சீக்கிரமா மயங்கிடுவீங்க. உங்களுக்கு இந்த 2017 வருடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? உங்க ராசிக்கு 3ல குருவும் 5ல சனியும் 2-8ல ராகு கேதுவும் இருக்கிறதால இந்த வருஷம் பணப்புழக்கம் அளவா இருக்கும். உறவினர்களிடையே மனக்கசப்பு வர வாய்ப்பு இருக்கு. அதனால அனாவசிய பேச்சுக்களை தவிர்த்துடுங்க. இந்த வருடத்தோட பிற்பகுதியில திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாக வாய்ப்பு இருக்கு. ஜூலை மாதத்துக்கு மேல கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு அதிகம் வர வாய்ப்பு இருக்கு. அதனால அனுசரிச்சு விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லது. உத்தியோகஸ்தர்களே, உங்களுக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதே சமயம் மார்ச்சுக்கு மேல பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இன்னும் சிலருக்கு வேலை காரணமா குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிற நிலை கூட வரலாம். வியாபாரிகளே, உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஆனாலும் யாரையும் அதிகம் நம்பிடாதீங்க. பண விஷயத்துல கவனமா இருங்க. இந்த மாதிரி நேரத்துல பணத்தை முதலீடா போடுறதை விட மூளைய முதலீடா போட்டு தொழில் செய்யறதுதான் புத்திசாலித்தனம். கலைஞர்களே, கடினமா உழைச்சு அதிக முயற்சி எடுத்தாதான் 4 காசு பார்க்க முடியும். அரசியல்வாதிகளே, கடினமா உழைச்சீங்கன்னா பிரதிபலனை எதிர்பார்க்காம இருந்தா இந்த வருடத்தோட பிற்பகுதியில அந்த பலனை அடையலாம். மாணவர்களே, அதிக முயற்சி எடுத்து அக்கறையோட படிச்சீங்கன்னா வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம். விவசாயிகளே, பணப்பயிர்ல அதிகமா முதலீடு செய்யாதீங்க. வர்ற ஆகஸ்டுக்கு மேல சிலருக்கு சொத்து வாங்குற யோகம் இருக்கு. பெண்களே, பிள்ளைகளால பெருமை சேரும். சுக்கிரனோட அருளால உங்களோட வாழ்க்கையில வசதி பெருகும். வேலைக்கு போற பெண்களே, உங்க வாழ்க்கையில கண்டிப்பா முன்னேற்றம் வரும். தட்சிணாமூர்த்திக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மஞ்சள் மலர்களை சாத்தி அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க. நவகிரக வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். ஆதரவற்றவங்களுக்கும் ஊனமுற்றவங்களுக்கும் உங்களால முடிஞ்ச உதவிய செஞ்சுட்டு வாங்க. சனி பிரீத்தி செஞ்சுக்கிறது உங்க வாழ்க்கைய சிறப்படைய வைக்கும். இதுவரைக்கும் சொல்லப்பட்ட பலன்கள் எல்லாமே பொதுவான பலன்கள். உங்களோட பலன்களை தெரிஞ்சுக்கணும்னா ஜோதிடரை அணுகணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட பலன்கள் உண்டு.